بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இறை தூதரின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய ரமலானிய பிந்திய பத்தின் அமர்வை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆன் அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி நான் இதை ஓதுகிறேன் என்று நாம் ஒவ்வொருத்தரும் கூறுகின்றோம். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம், கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரிய கருணையாளன். அர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்புடையோன் என்று சொல்லக்கூடிய அர் ரஹ்மா என்பது கருணை என்பது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய பேர் நாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிவத், ஒரு தன்மையாக இருக்கும், ஒரு வர்ணனையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மா என்பது அல்லாஹ்வுடைய பண்புகள் என்றும் உள்ள ஒரு உயரிய பண்பாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கதப அலா நஃப்ஸிஹி அர் ரஹ்மத, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அவன் அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது தன் மீது, தன் நஃப்ஸின் மீது கருணை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான், விதியாக்கி இருக்கின்றான். அவனே அவனுக்கு ஒரு கடமை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். அதுதான் அல் கருணை. அல்லாஹ்வுடைய கருணை மகத்தானது, அதை அளவிட முடியாது, மற்றிட முடியாது. யாருடைய கருணைக்கும் அது நிகராகாது. ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற கருணையை விட அல்லாஹ்வுடைய கருணை பல மடங்கு அதிகமானது என்பதை பின்வரக்கூடிய வரலாற்று சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அந்த வரலாற்று சம்பவத்திலே நுழைவதற்கு முன்னால் புனிதமிகு ரமலான் மாதத்தில் கருணை நிரம்பிய மாதம் என்று நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே கருணையை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அல்லாஹ், உன்னுடைய கருணையை கொண்டு எங்களுக்கு கருணை செய்வாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வருடாந்தம் அல்லாஹ்வுடைய கருணை மனிதனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விசேடமாக ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கருணை சொரிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறக்கூடிய செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹவாஸின் போர்க்களத்திலிருந்து சிறை கைதிகள் ஆண்களும் பெண்களும் மதீனாவுக்கு கொண்டு வந்த போது ஒரு சிறை கைதியான ஒரு பெண் தனது குழந்தையை தேடி அலைகிறாள். தனது மார்பகத்திலே பால் சுரக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தாயின் மார்பகத்திலே பால் சுரந்தால் பால் ஊட்டிய குழந்தைக்கு பால் ஊட்டியே ஆக வேண்டும், அல்லது பாலை நாங்கள் வெளியே எடுத்து விட வேண்டும். அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழலிலே தனது மார்பகத்திலே பால் சுரந்த போது அந்த பெண் தனது பிள்ளையை தேடி அலைகிறாள், முயற்சிக்கிறாள். அந்நேரத்திலே அவள் ஒரு பச்சிளங்குழந்தையை கண்டபோது அந்த பிள்ளையை வாரி அணைத்து தன்னுடைய வயிற்றிலே சேர்த்து தனது மார்பகத்தின் ஊடாக
அந்த குழந்தைக்கு பால் ஊட்டிய வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற காட்சியை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், துரவுன ஹாதிஹில் மர்ஆ தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். நபி தோழர்களே, இந்த பெண் தனது குழந்தையை நெருப்பிலே போடுவாளா எறிவாளா என்று கேட்டார்கள். நாமே சொல்வோம், ஒருபோதுமே அவள் எறிய மாட்டாள். தன் உயிரை கொடுத்தாவது தனது பிள்ளையை காப்பாற்றுவோடுதான் தாய். உதாரணமாக ரயில்வே குரோஸில் குழந்தை தவண்டு தவண்டு அந்த குரோஸை கடப்பதற்காக முயற்சிக்கின்ற போது ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே தாய் தன் உயிரை கொடுத்தாவது குழந்தையை காப்பாற்றுவதற்கு முயற்சிப்பாள் என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த கருத்துக்கு அமைய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், இந்த பெண் தனது குழந்தையை நெருப்பிலே இடுவாளா என்று கேட்டார்கள், போடுவாளா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், லா வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியமாக தாய் இந்த குழந்தை நெருப்பிலே போட ஒருபோதுமே விரும்ப மாட்டாள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அர்ஹமு பிபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த பெண்ணின் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட, இந்த தாய் இந்த பெண்ணின் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற கருணையை விட, அன்பை விட, பாசத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது கருணை வைத்திருக்கிறான், கருணை காட்டக்கூடியவன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் குதுசி முத்தஃபகுன் அலைஹி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன ரஹ்மத்தை அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், நிச்சயமாக எனது கருணையாகிறது எனது கோபத்தை மிகைத்து விட்டது, வெண்டு விட்டது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே அல்லாஹ் 100 கருணையை 100ஆக பிரித்திருக்கிறான். அந்த 100இன் ஒரு பகுதியைத்தான் இந்த பூ உலகிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். 99 பகுதிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணை அளப்பரியது. சாதாரணமாக நாம் மட்டுமல்ல, மிருகங்களும் கூட தனது பால் மடியிலே பால் சுரந்து விட்டால் அது எங்கிருந்தாலும் கூட விரைந்து தனது குட்டியை தேடி வருகின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனை பேர் அதை மறுத்தாலும் கூட, எத்தனை பேர் அதை மறைத்தாலும் கூட அந்த அவைகளை எல்லாம் தட்டிவிட்டு அந்த மிருகம் வந்து பால் ஊட்டுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மிருகம் தனது குட்டிக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது குட்டியிலே கால் பட்டுவிடக் கூடாது என்று பயந்து காலை உயர்த்தி அந்த பால் ஊட்டுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எமது தாய்மார்கள் எமது பிள்ளைகள் மீது எவ்வாறு கருணை வைத்திருக்கின்றார்களோ அதே போல மிருகங்களும் அதனுடைய குட்டிகள் மீது கருணை வைத்திருக்கிறது. அத்தனை கருணைகளையும் விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் 99 கருணைகளை தனது அடியார்களுக்காக முறைமையிலே வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் தன் மீது ரப்பு அஸ்ஸவஜல் தன் மீது கருணையை கடமையாக்கி இருக்கின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இறுதி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடிய நல்லடியார்களாக ஐங்கால தொழுகையை, தராவீஹ், கியாமுல் லைல், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், சதகா போன்ற நற்காரியங்களில் ஈடுபட்டு நல்லடியார்களாக ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் விரைந்து நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.